ஸோ வெல்கம் மாமே. என்னடா சொல்லிட்டு இருக்கீங்க? இங்க அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமே நம்ம தலைவன் கேப்டன் அமெரிக்கா தானா? என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? இதை நான் சத்தியமா எதிர்பார்க்கலையே. அதாவது என்ன கதனா மாறுல் மக்களே, இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவியோட எண்டிங்ல ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போயிருப்பாரு. அந்த டைம் ஸ்டோன்ஸ் மற்ற விஷயங்களெல்லாம் எடுத்த மாதிரி வைக்கிறதுக்கு. ஆனா இங்க பிரச்சனையே என்னன்னா, மனுஷன் அந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி பேக்ல போனனாலதான் மல்டிவர்ஸே மொத்தமா அஃபெக்ட் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம தலைவன் பின்னாடி டைம் டிராவல் பண்ணி போயிட்டு பெக்கி கார்ட்டரோட ஒன்னா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருப்பார்ல. அந்த ஒரே ஒரு விஷயம் தான், அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் நம்ம டாக்டர் டூம் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணமா அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம டாக்டர் டூமோட முதல் குறியே இவனை விடவே கூடாது, தூக்குறண்டா அப்படின்ற மாதிரி டாக்டர் டூமோட முதல் குறியே நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ், அதாவது கேப்டன் அமெரிக்காவா தான் இருக்க போறாராம். என்னடா சொல்லிட்டு இருக்க? இந்த மாதிரியான கதையை நான் சத்தியமா எதிர்பார்க்கல அப்படின்னு தானே யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது என்ன ஏது, எதுக்கு நம்ம டாக்டர் டூம் அவனை விடாதீங்க வெட்டி கொள்ளுங்கன்னு கேப்டன் அமெரிக்காவை துரத்த போறாரு? எந்த விதத்துல நம்ம கேப்டன் அமெரிக்கா மல்டிவர்ஸை அஃபெக்ட் பண்ணாரு அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி மார்வல் ஃபேன்ஸ் மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கண்டென்ட்ஸ்க்கு கீழே அங்க இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன், சோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போதாங்க சரியா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம தலைவன் கிறிஸ் எவன்ஸ் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்குள்ள வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நமக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டு இருக்கு. அது மார்வல் ஸ்டுடியோஸ் என்ன பண்ணாங்கன்னா, நம்ம தலைவன் கிறிஸ் எவன்ஸ் கூட்டிட்டு வந்து அவருக்கான முக்கியமான சீன்ஸ்ல இருந்து எல்லா சீன்ஸையுமே இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அவருக்கான முக்கியமான சீன்ஸ் எல்லா சீன்ஸையுமே மொத்தமா எடுத்துருக்கானுங்க. ஒரு சிலர் எங்க தலைவன் கிறிஸ் எவன்ஸ் உள்ள இறங்கிட்டான்டா, ஸ்டீவ் ராஜர்ஸ் கேப்டன் அமெரிக்காவை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில திரும்ப பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னும் ஒரு சிலர் அதுக்கு ஆப்போசிட்டா இந்த மூவில கேப்டன் அமெரிக்காவெல்லாம் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸை பார்க்க போறது இல்ல, கேப்டன் அமெரிக்காவோட ஈவில் வெர்ஷனான கேப்டன் ஹைட்ராவை தான் இந்த ஒரு மூவில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்போ நமக்கு ரீசெண்டா கிடைச்ச ரிப்போர்ட் படி நம்ம இன்ஃபினிட்டி சாகோட எண்டிங்ல என்கேம் மூவில ஒரு ஸ்டீவ் ராஜர்ஸை பார்த்துருப்போம்ல, அதே கேப்டன் அமெரிக்காவை தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க போறோம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பிளாட் மூலமா நமக்கு தெளிவா தெரிய வந்திருக்கு. இதுபடி இந்த அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவில நம்ம ஒரு எண்டிங் பார்த்திருப்போம். நம்ம தலைவன் கேப்டன் அமெரிக்காவில் வந்து தன்னோட ஷீல்ட சாம் கையில கொடுக்குற மாதிரி. இதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்லி ஒரு டிஃபரெண்டான பிரான்ச் டைம்லைன் உருவாயிட்டு மல்டிவர்ஸே ஒட்டு மொத்தமா கொலாப்ஸ் ஆயிருக்கு. இதை பத்தின இந்த ஒரு ரிப்போர்ட் மட்டும் இல்லைங்க, 2 ரிப்போர்ட் நமக்கு ரீசெண்டா கிடைச்சிருக்கு. 2 ரிப்போர்ட்டையும் மொத்தமா தான் இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் படி பார்த்தோம்னா, இங்க நம்ம டாக்டர் டூமோட ஃபர்ஸ்ட் குறி நம்ம தலைவன் கேப்டன் அமெரிக்கா தான். எதுக்கு ப்ரோ சம்பந்தமே இல்லாம டாக்டர் டூம் கேப்டன் அமெரிக்காவை போட்டு தள்ள நினைக்கணும்? இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அவெஞ்சர்ஸ் என்கேமோட எண்டிங்ல எல்லாருமே பார்த்திருப்பீங்க, நம்ம தலைவன் கேப்டன் அமெரிக்கா அந்த டைம் டிராவலை தனக்காக யூஸ் பண்ணி பெக்கி கார்ட்டரோட வாழணும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்திருப்பாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் தான் இங்க கம்ப்ளீட்லி டிஃபரெண்டான டைம்லைன் பிரான்ச்சை உருவாக்கி அது மூலமா இன்கஷன் நடக்கிறதுக்கு வழிவகுத்திருக்கு. இது மூலமா நேத்து வீடியோலயே தெளிவா சொல்லியிருந்திருப்பேன், நம்ம டாக்டர் டூம் தன்னை தானே ஹீரோவா நினைச்சு மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக கிளம்புவாரு. அதுக்கு குறுக்க எவன் வந்தாலும் சும்மா போட்டு பொழந்து கட்டிட்டு மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக போயிட்டே இருப்பாரு. அவரோட மெயின் கோலே சிம்பிளா மல்டிவர்ஸை காப்பாற்றணும், அவ்வளவுதாங்க. இதுபடி இங்க இன்கஷனுக்கு முக்கியமான காரணமா இருக்கிற நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் செத்தாதான் மல்டிவர்ஸ்ல இந்த குளறுபடியும் நடக்காம அந்த டைம்லைன் கரெக்டா இருக்கும். இதை நம்ம அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவிலேயே தெளிவா பார்த்துருப்போம். நம்ம காலத்தை பின்னோக்கி போயிட்டு அங்க ஏதாவது சில சேஞ்சஸ் பண்ணோம்னா அது கண்டிப்பா ஃபியூச்சரை பாதிக்கும். பட் இங்க கொஞ்சம் லாஜிக் படி யோசிச்சோம்னா, நம்ம டிவியவே உள்ள பூந்து ஸ்டீவ் ராஜர்ஸ் கிரியேட் பண்ண அந்த ஒரு டைம்லைனா மொத்தமா அழிச்சிருப்பானுங்க. இந்த மாதிரி தான் அந்த ஒரு ரிப்போர்ட்ல மென்ஷன் பண்ணிருக்கானுங்க. ஆனா இப்ப நான் சொல்றதையே நிறைய பேரால அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அது ஏன்றதை பார்த்தோம்னா, அந்த மல்டிவர்ஸ் டைம் டிராவல் இந்த டிவியை பத்தின எக்கச்சக்கமான குழப்பங்கள் நம்ம எம்சியூ ஃபேன்ஸ் கையில நிறையவே இருக்கு. ஏன் எனக்கே சொல்ல போனா நிறைய குழப்பங்கள் இருக்குங்க. அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவில நம்ம அவெஞ்சர்ஸ் எல்லாரும் டிஃபரெண்டான டைம்லைன்ஸ்க்கெல்லாம் போயிட்டு அங்க இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை மொத்தமா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருப்பானுங்க. ஆனா அந்த மல்டிவர்ஸ்ல எந்த ஒரு டேமேஜுமே உருவாக்கி இருக்காது. இதை நீங்க லோகி சீசன் 1லயே பார்த்திருப்பீங்க. என்ன கேட்டீங்கன்னா, அந்த மல்டிவர்ஸ் டைம் டிராவல் இது சம்பந்தமான ரூல்ஸ் எல்லாம் ஸ்டாண்டர்டே கிடையாதுங்க. கிரியேட்டர்ஸ் அவெஞ்சர்ஸ் என்கேம் மூவியோட டைரக்டரான ரூசோ பிரதர்ஸ் அந்த ரூலை எனக்கு ஏற்ற மாதிரி எப்படி வேணா மாத்திப்பாங்க. இதுபடி பார்த்தா இப்ப நான் சொன்ன இந்த ஒரு ஸ்டோரி அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேல ஒர்க் ஆகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. அதாவது இன்கஷன் நடக்கிறதுக்கான முக்கியமான காரணமாவே நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் தான் இருக்க போறாரு அப்படின்ற மாதிரி. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட ஆரம்பத்திலேயே டாக்டர் டூம் தன்னை தானே ஹீரோவா தான் நினைச்சுக்கிறாரு. மல்டிவர்ஸை சேவ் பண்ணணும் அப்படின்னு கிளம்பிதான் எக்கச்சக்கமான சம்பவங்களை நம்ம தலைவன் பண்ண போறாரு. அதுபடி இன்கஷனுக்கு எவன் காரணமா இருந்தாலும் சரி, தக்காளி அவன் உயிரோடவே இருக்க கூடாதா அப்படின்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆளா தான் நம்ம டாக்டர் டூம் இருப்பாரு. ஏன்னா காமிக் எடுத்து பாத்தீங்கன்னா, அந்த மாலிகுலர் மேன் அப்படின்ற ஒருத்தன் எல்லா யூனிவர்ஸ்க்கும் கரெக்டா ஒரு மாலிகுலர் மேன் இருப்பானுங்க. அவனுங்க வேலையே இன்கஷனை உருவாக்குறது தான். இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டாக்டர் டூம் ஒரு யூனிவர்ஸ்க்கா போயிட்டு அங்க இருக்கிற மாலிகுலர் மேன் எல்லாம் தேடி பிடிச்சு கொள்வாரு. ஒருத்தர் 2 பேர் கிடையாது, ஆயிரக்கணக்கில் எக்கச்சக்கமான பேரை கொண்டு குவிச்சாலும் இந்த இன்கஷன் எல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியாது. இது நடந்துட்டே தான் இருக்கும். இந்த மாலிகுலர் மேன் வெறும் அம்பு தான், இவனுங்களுக்கு மேல இருக்கவன போட்டு தரணும் அப்படின்ற மாதிரி பியாண்டர்ஸ் குறி வச்சு நம்ம டாக்டர் டூம் அவங்களை போட்டு பொழந்து கட்டி சாதாரண டூம் ஒரு கட்டத்துக்கு மேல காட் எம்பரர் டூமா மாறி இருப்பாரு. இதுபடி இந்த ரிப்போர்ட் உண்மையா இருக்கும் பட்சத்தில் இந்த ஒரு பிளாட்காக தான் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் இந்த மூவிகளை கொண்டு வந்திருக்கணும். இதுபடி இன்ஃபினிட்டி சாகாவோட எண்டிங்ல நமக்கு சொல்லப்படாத எக்கச்சக்கமான क्वेश्चंसக்கான ஆன்சர் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நமக்கு கிடைக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இதுபடி நம்ம தலைவன் டைம் டிராவல் பண்ணி பின்னாடி போனதெல்லாம் பிரச்சனை இல்ல, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ரிட்டர்ன் பண்ணமா கரெக்டா பிரசன்ட்க்கு வந்தமான்னு இல்லாம பெக்கி கார்ட்டர் கூட சேர்ந்து ஒரு சில சேட்டைகளை பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இது ஒரு பெரிய பிரச்சனை உண்டாக்கி இருக்கணுங்க. அதுபடிதான் இங்க மல்டிவர்ஸ் ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கிருக்கணும். இன்கஷன் உருவாகிறதுக்கும் இங்க நம்ம
நம்ம கேப்டன் அமெரிக்கா பண்ண அந்த ஒரு தப்பு தான் அந்த இன்கஷனுக்கே வழிவகுத்திருக்கணும். இதனாலதான் மல்டிவர்ஸை சேவ் பண்றதுக்காக நம்ம டாக்டர் டூம் உள்ள இறங்கி மல்டிவர்ஸ்க்கு சிக்கன் கொடுக்குறவங்க எல்லாத்தையும் போட்டு தள்ளுற விதத்துல அந்த லிஸ்ட்ல முக்கியமான இடத்துல நம்ம கேப்டன் அமெரிக்காவோட பேரை, ஸ்டீவ் ராஜர்ஸோட பேரை இங்க நம்ம டாக்டர் டூம் எழுதிருக்கணும். இதுபடி தக்காளி இவனை போட்டு தள்ளலாம் போதுண்டா, இன்கஷன்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா நிப்பாட்டி மல்டிவர்ஸை சேவ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் ஸ்டீவ் ராஜர்ஸே தேடி வர மாதிரியான ஒரு கதை கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அமைக்கப்படலாம். இதுபடி இங்க நம்ம கேப்டன் அமெரிக்கானாலதான் மல்டிவர்ஸ் லெவல்ல இது ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்றது ஆல்ரெடி நம்ம ஸ்டீவன் ஸ்டேஜ், அதாவது நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு ரிப்போர்ட்ல தெரிய வந்திருக்கு. இதுபடி பார்த்தோம்னா அந்த டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவில அந்த எலிமினாட்டி டீம் ஒன்ன மாதிரியே எங்க கூடவே ஒரு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருந்தான். ஆனா அவன் தாயா பெரிய வேலையா பார்த்துட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி மல்டிவர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டா மாறிட்டான். கடைசியில அவனை நாங்களே மொத்தமா முடிச்சு விட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த மூவிலேயே எலிமினாட்டி டீம் சொல்லி இருந்திருப்பாங்க. இதுபடி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு இங்க இன்கஷன் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கிறது கேப்டன் அமெரிக்கா, ஸ்டீவ் ராஜர்ஸ் அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனா அது தெரிஞ்சுமே இங்க நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் அதை கண்டுக்காம இருந்தனால அதை சரி பண்றதுக்கு தான் இங்க நம்ம டாக்டர் டூம் உள்ள வர மாதிரியான ஒரு கதை இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அமைக்கப்படலாம். இதனாலே நான் பண்ணது தப்பு தான்ப்பா, இன்கஷன்லாம் நடக்கக்கூடாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் டூம் கூட ஒன்னா சேர்றதுக்குமான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, நானே ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது ஒரு மாசத்துக்கு முன்னாடி கிடைச்ச ஒரு ரிப்போர்ட்டுங்க. அதுபடி நம்ம டாக்டர் டூம் கூட டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ஒன்னா சேர்ந்துருவாரு, அவரோட டீம்ல ஒரு முக்கியமான ஆளா நம்ம ஸ்ட்ரேஞ்ச் இருப்பாரு அப்படின்ற மாதிரி நமக்கு அந்த டைம்லயே தெரிய வந்துருந்துச்சு. மேபி இந்த ஸ்டோரி உண்மையா இருக்கிற பட்சத்துல இந்த மாதிரி கூட அதை கனெக்ட் பண்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. என்ன கேட்டீங்கன்னா இந்த பிளாட்டும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ஒரு விதத்துல ரொம்பலாம் போட்டு குழப்பாம ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி நல்லாவும் இருக்கு. இதுபடி ஆரம்பத்துல இந்த மூவியோட ஹீரோவா வர்ற நம்ம டாக்டர் டூம் இன்கஷனுக்கு முக்கியமான ஆளுங்களெல்லாம் தேடி பிடிச்சு கொண்டாலும் இன்கஷன்ன்றது நிக்க போறது இல்ல. ஆனா அவனுங்க ஆல்ரெடி இன்கஷன் நடக்கிறதுக்கான முக்கியமான வேலையெல்லாம் பாத்துட்டானுங்க. இதுக்கு மேல அவங்களுக்கு ஒண்ணு என்ன ஆகுது, இங்கதான் டாக்டர் டூம் ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. எங்க மல்டிவர்ஸ் எல்லாம் சேவ் பண்ணணும்னா அந்த மாதிரி சின்ன சின்ன ஆளுங்களெல்லாம் பிடிச்சு அவனுங்களை போட்டு தள்ளுறதுல வேலையே இல்ல. அவனுங்க ஆல்ரெடி இன்கஷனுக்கு வழி வந்துட்டானுங்க. இந்த மல்டிவர்ஸை மொத்தமா அதனோட கண்ட்ரோல் எடுத்தாதான் அதனால கண்ட்ரோல் பண்ண முடியும், இன்கஷன்ஸ் எல்லாம் தடுத்து நிப்பாட்ட முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் முடிவு பண்ணிட்டு லோகியை தேடி போற மாதிரியான கதைகள் கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில அமைக்கப்படலாம். ஏன்னா லோகியோட கையில தான் மல்டிவர்ஸ் இருக்கு. இதுபடி இந்த பிளாட் உண்மையா இருக்கிற பட்சத்துல இந்த கதை இங்க ஆரம்பிச்சு அப்படியே அங்கங்கன்னு சுத்தி கிளைமேக்ஸ்ல டிவிக்கு வந்து அங்கதான் இந்த படத்தோட கதையை முடிப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பட் காமிக்ல இந்த மாலிகுல் மேன் எல்லாம் தேடி பிடிச்சுக்கொண்டா ஒண்ணுமே ஆகாது, அவனுக்கு மேல இருக்கிற பியாண்டர்ஸ் தான் போட்டு தள்ளணும் அப்படின்ற மாதிரி டாக்டர் டூம் முடிவெடுத்து பியாண்டர்ஸே போட்டு தள்ளி அவனுங்களோட சக்தியை எடுத்துதான் இங்க நம்ம சாதாரண டூம் காட் எம்பரர் டூமாவே மாறி இருப்பாரு. இதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் பேட்டில் வேர்ல்டே உருவாக்கி இருப்பாரு. எல்லா யூனிவர்ஸும் ஒன்று சேர்ந்து ஒரு பேட்டில் வேர்ல்டா மாறி அதை ரூல் பண்ற ஒரு கிங்காவே நம்ம டாக்டர் டூம் மாறி இருப்பாரு. இதுபடி பேட்டில் வேர்ல்டா இங்க வார்டை காட்டுறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குங்க. ஏன்னா லோகி சீசன் 1 இருக்கட்டும், டெட்பூல் அண்ட் வொல்வரின், தண்டர் போல்ட்ஸ் இந்த எல்லா மூவிஸ்லயுமே வார்டை டீஸ் பண்ணிட்டாங்க. இதுபடி பார்த்தோம்னா வார்டு தான் பேட்டில் வேர்ல்டா இருக்க போகுது. பட் இந்த மூவில ஒரு இடத்துக்கு மேல நம்ம டாக்டர் டூமோட குறி லோகி மேல விழணும், குறி வச்சா ஏற விழணும் அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் லோகியை தேடி டிவிக்கு போகணும். அங்கதான் ஒரு பயங்கர பிரம்மாண்டமான மேசிவான பேட்டில் நம்ம இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில பார்க்க போறோம். ஆனா 2 டீம் ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க. கன்ஃபார்ம்னு சொல்றதை விட கிடைக்கிற ரிப்போர்ட் படி லோகிக்கு கீழே ஒரு டீமும் நம்ம டூம்க்கு கீழே ஒரு டீம் இருக்க போது அவனுங்க பயங்கரமா அடிச்சுக்கிறது தான் நம்ம இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவியோட எண்டிங்ல இல்லனா மீட்ல பார்க்க போறோம். அதிகமா அந்த ஒரு பயங்கரமான பேட்ல கிளைமேக்ஸ்ல பாக்குறதுக்கு தாங்க அதிகமான சான்ஸ் இருக்கு. இதுபடி லோகி டூம் இவனுங்க சண்டை இருக்குல்ல, இந்த சண்டை நடக்கும் போதே வேர்ல்ட்ஸா இருக்கட்டும், இந்த யூனிவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு, எல்லாம் டெஸ்ட்ராய் ஆயிட்டு இருக்கு, மல்டிவர்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கு. இந்த டைம்ல நம்ம டாக்டர் டூம் லோகியை மொத்தமா கீழே தள்ளிட்டு மல்டிவர்ஸ் தன்னோட கையில எடுத்துக்க நினைக்கும் போதுதான் மல்டிவர்ஸ் ஒட்டுமொத்தமாவே டெஸ்ட்ராய் ஆயிட்டு பேட்டில் வேர்ல்ட் அப்படின்றது கிரியேட் ஆகணும். ரைடு காப்பாற்றணும்னு நினைச்சோம், ஆனா முடியாம போயிடுச்சு. கடைசியில பேட்டில் வேர்ல்டு உருவாயிடுச்சுல, இதே நம்ம கண்ட்ரோல் எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரி இங்க நம்ம டாக்டர் டூம் பேட்டில் வேர்ல்டுக்கே கிங்கா மாறுற மாதிரியான அந்த ஒரு கதைகள் கூட இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில சொல்லப்படலாம். இதுபடி நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மல்டிவர்ஸ் ஆஃப் மேட்னஸ் மூவிலேயே ஒரு டிஃபரெண்டான எண்டிங்க பார்த்திருப்போம். அதாவது செலியா கூட நம்ம ஸ்ட்ரேஞ்ச் சேர்ந்து ஒரு டார்க் டைமென்ஷன் போர்ட்டலுக்குள்ள போயிருப்பாங்க. இதுபடி நம்ம தலைவன் டாக்டர் டூம் செலியா கூட ஒன்னா சேர்ந்து அந்த டார்க் போர்ட்டலுக்குள்ள போயிட்டு என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காருன்னா, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் தப்பாலாம் கிடையாது. இந்த மல்டிவர்ஸ்னா என்ன, இந்த இன்கஷன்னா என்ன, இதெல்லாம் இதனால நடக்குது, இதை மாத்த முடியுமா இல்ல தடுத்து நிப்பாட்ட முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம டாக்டர் டூம் பல யூனிவர்ஸ்க்கு போயிட்டு மொத்தமா அலசி ஆராய்ஞ்சிருக்கணும். ஆனா அங்கதான் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஒரு முக்கியமான உண்மையே தெரிய வருது. மனுஷன் அதை தெரிஞ்சு மனசை விட்டுறாருன்னு சொல்லணும். இந்த இன்கஷனை எப்பயுமே தடுத்து நிப்பாட்ட முடியாது, வேணா கொஞ்சம் கொஞ்சமா அழிகிறதுக்கு மொத்தமா அழிச்சு முடிச்சு விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி மல்டிவர்ஸே மொத்தமா டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் நம்ம டாக்டர் டூமுக்கு வந்திருக்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு உண்மையை நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மூலமா தான் டாக்டர் டூமுக்கு தெரிய வரும்னு நினைக்கிறேன். இதுபடி நம்ம தலைவர் ஸ்டீவ் ராஜர்ஸ் டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்ல பண்ண ஒரு தப்புனாலதான் இன்கஷன் உருவாகுது, அதை தடுத்து நிப்பாட்டணும் தான் டாக்டர் டூமே இந்த மூவிக்குள்ள வராரு. அதுக்கப்புறம் நடக்கிற கதைகள் தான் இந்த ஒரு அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவில நமக்கு சொல்லப்படலாம். இந்த ஒரு பிளாட் உண்மையா இருக்கிற பட்சத்துல இது கேட்கிறப்போ உண்மையாவே இந்த கதை நல்லா தானடா இருக்கு, இதே படமா எடுத்து கொடுத்துருங்களேன் அப்படின்ற மாதிரி தாங்க தோணுது. இதே மாதிரி தாங்க இந்த கூலி மூவிக்கும் நடந்துச்சு. இந்த டீகோட் பண்றவங்க சினிமா ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமான கதையெல்லாம் சொன்னாங்க. கூலி மூவி இப்படிதான் இருக்க போகுது, ஒரு வெறித்தனமான படமா வர போகுது, படத்தோட பிளாட் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கேட்கறதுக்கு சத்தியமா நல்லா இருந்துச்சு. ஆனா லோகேஷ் கனகராஜ் கடைசியில வச்சாரு பாருங்க ஒரு ட்விஸ்ட், ஒரு கிளீன் ஷேவான கதை, எதிர்பார்க்காத ஒரு சிம்பிளான கதை தான் அந்த கூலி மூவில கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த மாதிரி இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே மூவிக்கு நடக்கூடாது. எதுல
எங்க அதிகமான எக்ஸ்பெக்டேஷன் வைக்கிறோமோ அங்க தாங்க பயங்கரமான சொதப்பல் நடக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஏதுன்னு. இந்த வீடியோ பத்தினா உங்க கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோட கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவையும் கேங்ல இருக்க மார்வல் ஃபேன்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மார்வல் கனெக்ட்ல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சில் பண்ணுங்க. வட்டமாமே.